ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவலுக்காக வீடியோ போடுறேன். உங்களுக்கு ப்ரைஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றத ஆப்பில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 10,000 ப்ரொஜெக்டர் எதை எடுத்தாலும் அந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு சவுண்டு வந்து சரியாக கொடுக்க மாட்டேன்றாங்க. அதே மாதிரி பிரைட்னஸும் வந்து கம்மியாக இருக்குது. நைட் டைமில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக அது உண்மைதான். அதை ரிசால்வ் பண்ணும் அப்படின்றதுக்காக டோப்ட்ரோ பிராண்ட்லேருந்து மகா அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்டரில் நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். நல்ல ஒரு ப்ராட் டே லைட்டில் நம்ம வந்து பார்க்குற மாதிரி அதிகமான லூமன்ஸ் வச்ச ஒரு ப்ரொஜெக்டர். சவுண்டும் வந்து இந்த ப்ரொஜெக்டர் நல்லா இருக்கும். டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணி பார்த்துடலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இந்த டோப்ட்ரோ மகா ப்ரொஜெக்டர் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நேட்டிவ் ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷனு. விலை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 9,000 ரூபாய். சரிங்களா? ஸோ இது வந்து 69 வாட்ஸ் கன்சியூம் பண்ணும். அது ரீசன் என்னென்னா இதில் கொடுத்துருக்க பவர்ஃபுல் லூமன்ஸ். நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஆக்சசரிஸு, ப்ரொஜெக்டர், ரொம்ப சின்ன ப்ரொஜெக்டர். ஸோ ஃப்ரண்ட்டில் ரொம்ப அழகாக இருக்குங்க. டிசைனே ரொம்ப அட்ராக்டிவான ஒரு டிசைன். டோப்ட்ரோ அப்படின்ற அந்த பேட்சிங் இருக்குது. ஸோ இங்கே ஆட்டோ ஃபோக்கஸ், ஆட்டோ கீஸ்டோனுக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து உங்களுக்கு லென்ஸ் இருக்குது. இங்கே பாருங்க, நல்லா மெஷ் டைப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்னுமே வந்து இதோட டிசைனை வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவ் ஆக்கியிருக்கு சொல்லலாம். ஏபிஎஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த ஒயிட் லைனிங் மாதிரி தெரிஞ்சு பாருங்கள். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வென்ஸ் இருக்குது. ப்ரொஜெக்டோட இந்த பக்கமும் வென்ஸு, ஆனால் பவர் போர்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வால் கூட ஒட்டியே வைக்க முடியும். பேக் சைட் பார்த்திங்கன்னா ஒரு HDMI போர்ட், அதுக்கப்புறம் ஒரு 3.5mm ஜாக், ஐஆர் ரிசீவர், அதுக்கப்புறமா USB போர்ட், அதுக்கப்புறம் பவர் பட்டன் வந்து உங்களுக்கு பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து வென்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபாட் மவுண்ட்டுக்கான அந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் என்ன. சரிங்களா? அதேமாதிரி புஷ் இருக்குது. ஸோ இந்த ப்ரொஜெக்டரில் சீலிங் மவுண்ட் வந்து மோஸ்ட்லி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு புஷ்ஷை ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இங்கே பாருங்க, சீலிங் மவுண்ட்டு கிடையாது, அதுக்கான ஸ்க்ரூலாம். ஸோ இது வந்து வெறும் ட்ரைபாட் மவுண்ட்டு மட்டும்தான். அதே மாதிரி இந்த ப்ரொஜெக்டரில் உங்களுக்கு டஸ்ட்டு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ டஸ்ட்டு வராமல் இருக்கிறதுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு டஸ்ட் ஃபில்டர். எடுக்கிறதும் போடுறதும் ஈஸி தான். பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு QC பாஸ்ட்டு, அதுக்கப்புறம் ISI சிம்பிள்